இந்த நாளில் கூட இப்படிப்பட்ட ஒரு சிறு கூட்டத்தில் தேவனுடைய வார்த்தையை வந்து நான் வாசித்து நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில் நான் வந்து செயல்படுத்தணும் அப்படிங்கிற வந்து ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களை தான் நான் வந்து பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆதியாகமம் 45 4, 5, 6. அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரை நோக்கி, என்கிட்ட வாருங்கள் என்றார். அவர்கள் கிட்ட போனார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்துக்கு போகிறதற்கு விட்டு போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான். என்னை இவ்விடத்தில் வரும்படி விட்டு போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். அது உங்களுக்கு விசனமாக இருக்க வேண்டாம். ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். போதும். இந்த வசனத்தை தான் ஆண்டவர் வந்து எனக்கு வந்து அடிக்கடி ஞாபகப்படுத்துவார். யோசேப்பினுடைய வாழ்க்கையை பார்த்தோன்னா, யோசேப்பு வந்து தன்னுடைய சகோதரர் அவன் வந்து தேவனுடைய திட்டத்தில் வந்து யோசேப்பு இருக்கிறான். அப்படி இருக்கும்போது அவனோட கூட பிறந்தவங்க அவனை வந்து ஏற்றுக்கொள்ளலை. ஒரு கனவு வந்து சொல்லும்போது அவங்க எல்லாம் பரியாசம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இவனுக்கு அவங்க அப்பாவுக்கு வந்து இவன் மேலே ஒரு நல்ல பிரியமாக இருக்கிறாரு. அதை வந்து இவங்களால் பொறுத்து கொள்ள முடியலை. அப்போது அப்படி இருக்கும்போது அவனுக்கு ஒரு பல வர்ண அங்கேயே வந்து செஞ்சு கொடுக்குறாரு. எல்லோரும் பொறாமப்படுறாங்க. அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் ஆடு மேய்க்க போயிட்டாங்க. இவன் தேடி போகிறான், அவங்களுக்கு சாப்பாடு தான் கொண்டுட்டு போகிறான். ஆனால் கூட அவங்க அந்த அன்பை புரிந்து கொள்ள முடியலை. இவனை தூக்கி குழியில் போட்டுறாங்க, வித்துடுறாங்க. இவன் வந்து இதெல்லாம் ஒரு தேவனுடைய திட்டம். அப்போது இவன் அந்த போத்திபார் அரண்மனைக்கு போகிறான். அங்கேயும் போய் அவன் உண்மையாக இருக்கான், நன்றியாக இருக்கான். அவனோட மனைவிட்ட வந்து இவன் போத்திபாரோட மனைவி இவனை வந்து தவறு செய்ய கூப்பிடும்போது கூட போத்திபார் வந்து எல்லாத்தையும் எனக்கு வந்து கொடுத்துருக்குறாரு. அப்படி இருக்கும்போது நான் வந்து எப்படி நான் வந்து அவருக்கு நான் துரோகம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். திரும்ப அவனை கொண்டு ஜெயிலில் போடுதாங்க. ஜெயிலில் உள்ளவங்களுக்கும் கூட இவன் வந்து அவங்க கனவு கண்டு அவங்களுடைய கனவெல்லாம் சொல்லுவான். நீ போய் ராஜாட்ட என்னை பற்றி சொல்லு அப்படின்னு சொல்லுவான். ஆனால் அவங்களும் அவனை வந்து மறந்துடுறாங்க. இப்படி இருக்கும்போது அவன் அந்த தேசத்தில் வந்து பெரிய அதிகாரி ஆகிருந்தான். பெரிய அதிகாரி ஆகிருக்கும்போது ஆனாலும் நான் யோசித்து பார்ப்பேன், அவனோட மனம் எங்கே இருந்திருக்கும். அவன் தன்னுடைய தேசத்தை விட்டுட்டு தன்னுடைய தேசத்தை விட்டுட்டு அங்கே போய் இருக்கான். ஆனால் கூட அவனுடைய மனம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, தன்னுடைய சகோதரர்கள், தான் அப்பா, இவங்க மேலே தான் அவனுக்கு வந்து பற்றுதலாக இருந்திருக்கு. ஒரு நாள் இவங்க பஞ்சம் பிழைக்க வராங்க. தானியத்தை கேட்டுட்டு வரும்போது இவன் அவங்கள பார்த்த உடனே அவனுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அவன் அழுறான். ஆனால் இவங்களுக்கு வந்து அந்த அன்பை வந்து இவங்களுக்கு சந்தேகப்பட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. இவங்க நம்ப மாட்டேக்காங்க. அவன் சாக்கு பையில் இவங்க திரும்ப வரும்படியாகவே அவன் வைக்கிறான். சாக்கில் பணத்தை வைக்கிறான், வெள்ளி அவங்களோட கிண்ணத்தை வைக்கிறான். திரும்ப இவங்க வராங்க, இவங்களை கூட்டிகிட்டு போய் வீட்டில் உட்கார வைக்கிறான், வருஷப்படி உட்கார வைக்கான். ஆனால் கூட இவங்க நம்பலை. அதுக்கப்புறம் தான் இவன் வந்து சொல்கிறான், நீங்கள் என்னை பார்த்து பயப்படாதீங்க, நான் வந்து உங்களுக்கு ஜீவரட்சணை செய்யும்படி ஆண்டவர் தான் எனக்கு என்னை அனுப்பியிருக்கிறாரு. அந்த அன்பை வந்து அப்போ தான் என்னால் புரிந்து கொள்ளவே முடியல. ஒரு கிறிஸ்தவனுடைய முதல் அடையாளம் வந்து அன்பு தான். மற்றவங்க நம்மகிட்ட எதிரில் இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் நீ வந்து அன்பு செலுத்தணும். இந்த உலகத்தில் இன்றைக்கி வந்து அடிப்படையான காரியங்கள் உலகத்தில் எல்லாத்துக்குமே கிடச்சிருது. அடிப்படையாக உணவு, உறைவிடம், ஆனால் பணம் எல்லாமே எல்லாத்துக்கும் அடிப்படை தேவைகள் நிறைவேறுது. மற்றபடி மற்ற மக்கள் வந்து நல்ல ஆடம்பரமாக பணத்தோட, செல்வாக்கோட, நல்ல செழிப்போட அப்படி இருக்காங்க. நல்ல உணவு வெரைட்டியாக சாப்பிட்றது அப்படி இருக்காங்க. ஆனால் என்ன ஒன்று மிஸ்ஸிங்னா அன்பு மட்டும்தான் மிஸ்ஸிங். அன்பை வந்து இன்றைக்கி உண்மையான அன்பை வந்து பார்க்க முடியலை. அப்போது ஒரு அடிப்படை தேவை, கிறிஸ்தவ உலகத்தினுடைய முதல் அடிப்படை தேவை எப்படின்னா ஒரு அன்பு தான். அது உண்மையான ஒரு அன்பு. இந்த அன்பு எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், நிலாவுக்கு வந்து சுய ஒளி கிடையாது. அது வந்து நிலவு வந்து என்ன செய்யணும்னா பகல் ஃபுல்லாக அந்த சூரியன்லேருந்து வரக்கூடிய ஒளியை வாங்கி நைட்டு வந்து அது வந்து பிரைட்டாக நமக்கு வந்து வெளிச்சமாக தெரியுது. அதே மாதிரி நம்மகிட்டையும் நம்மகிட்ட அன்பு இருக்குது அப்படின்னாலும் அதனுடைய சுய அன்பாக தான் இருக்கும். நம்ம தேவைகள், நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் போக நம்ம மிச்சம் இருந்தால் தான் அந்த அன்பை நம்ம மற்றவங்க கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. ஆனால் உண்மையாய் ஒரு மனுஷன் வந்து தேவனை பற்றி கொண்டு அவருடைய அன்பை ருசி பார்த்தா அந்த அன்பு வந்து என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் நாளுக்கு நாள் அது வந்து
அது பிரகாசமாகிக்கிட்டே இருக்கிற ஒரு அன்பின் வெளிப்பாடாக தான் இருக்கணும். அது அப்படின்னு தான் ஆண்டவர்கிட்ட பேசினார். அன்பு வந்து கூடிக்கிட்டே போகணும். மற்றவங்கள பார்க்கும்போது நம்ம அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் அவங்கள வந்து நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம மனதளவில் முதல்ல என்ன செய்யணும்னா, அவங்கள மன்னித்து ஏற்றுக்கொண்டு அந்த அன்பை நம்ம வந்து திருப்பி கொடுக்குறவங்களாக தான் இருக்கணும் அப்படின்னு தான் ஆண்டவர் வந்து என்கிட்ட பேசினார். அதே மாதிரி இதை வந்து எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, ரோமர் 10:1 சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாக இருக்கிறது. பவுல் வந்து என்னன்னா, பவுல் வந்து ஆண்டவர் வந்து என்ன செய்கிறாருன்னா, பவுல நியாயப்பிரமாணத்தின்படி அவன் பக்தி வைராக்கியம் உள்ளவன் இப்படி எல்லாமே அப்படி ரொம்ப கரெக்டாக இருந்து வராரு. ஆனால் ஒரு நாளில் அவர் ஆண்டவரை மீட் பண்ணுறாரு, முகமுகமாக ஒரு என்கவுண்டர் நடக்கு. அப்படிங்கும்போது அவர் வந்து தனக்கு இருந்த எல்லாம், அவர் என்னெல்லாம் மேன்மையாக வச்சுருந்தாரோ அது எல்லாத்தையும் அவர் என்ன செஞ்சிட்டார் அப்படின்னா குப்பையாக எண்ணினார் அப்படின்றது. அதுக்கப்புறம் அவர் ஆண்டவரே கண்ணு ஆண்டவர் குருடாக்குறாரு. குருடாக்குன உடனே இவர் கேட்காரு, ஆண்டவரே நான் என்ன செய்யணும் அப்படின்னு தான் கேட்காரு. அதாவது என் கண்ணை குணமாக்குங்கன்னு அவர் கேட்கல, ஆண்டவரே நான் உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்படி கேட்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை வந்து நான் புறஜாதிகளிடத்தில் அனுப்புவேன், நான் தூரமாக உன்னை அனுப்புவேன், நீ போய் மற்றவங்களுடைய கண்களை திறக்கணும் அப்படின்னு ஆண்டவர் அவருடைய பிளான் திட்டம் எல்லாம் சொல்கிறாரு. அவர் போய் அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அந்த சுவிசேஷத்தை எல்லா இடங்கள்லையும் பரப்பிட்டு இருக்காரு. ஆனால் அவருடைய மனதில் உள்ளான விருப்பம் என்ன இருக்குது அப்படின்னா, இவர் கூட இவர் ஏற்கனவே இருந்த அந்த ஜனங்கள் இஸ்ரவேலர் வந்து ரட்சிக்கப்படணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பிரதான விருப்பமாக இருக்குது. அப்போ நானும் இப்படி தான் யோசிச்சு பார்த்தோம், நமக்கும் நம்ம கூட உள்ள ஜனங்கள், நம்ம விட்டு வந்த ஜனங்கள் அவங்களும் ரட்சிக்கப்படணும், அவங்களும் உண்மையாய் ஆண்டவரை தேடணும், அறிந்து கொள்ளணும். அதுக்கு தான் யோசிப்பை போல் ஆண்டவர் நம்மளை முன்னமே அனுப்பியிருக்கிறாரு. நேற்று நாங்கள் ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அப்படிங்கும்போது ஒரு பாஸ்டர், அவங்க அண்ணன், அவங்க குடும்பம் எல்லாருமே ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, அவங்க அண்ணன் மட்டும் ரட்சிக்கப்படாமல் இருந்திருக்கிறாரு. இவங்களுக்குள்ள அது பாரமாகவே இருந்திருக்கு. நேற்று அந்த கூட்டத்தில் அவர் வந்துட்டார். வந்த உடனே வந்து பேசிக்கிட்டு இருந்தார். இவங்க பேசிக்கிட்டு இருந்த இந்த செய்தியை கேட்ட உடனே அவர் ரொம்ப சந்தோஷமாயிட்டார். வேதத்தை குறித்து அறிந்து கொண்டார், தேவனை குறித்து அறிந்து கொண்ட உடனே அவர் என் கண் திறக்கப்பட்டது அப்படின்னு சொன்ன உடனே அவங்க தம்பிக்கு அவ்வளோ சந்தோஷம். இன்றைக்கி என் பாரம்லாம் நீங்கிட்டு நான் உண்மையிலே நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், மகிழ்ச்சி அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அந்த அர்த்தத்தை நான் பார்த்தேன். வேதத்தில் சொல்லுது, அநேக உபாத்தியாயர்கள் உண்டு, ஆனால் தகப்பனுடைய இருதயம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அது சொல்லியிருக்கு. அது மாதிரி அந்த தகப்பனுடைய இருதயத்தை நான் வந்து பார்த்தேன். அவருக்கு அண்ணன், இவர் தம்பி, ஆனால் அந்த தம்பிகிட்ட இருந்தது என்ன அப்படின்னா ஒரு தகப்பனுடைய இருதயம். எங்கள் அண்ணன் ரட்சிக்கப்படாமல் இருக்கானே, அவன் மரித்தா எங்கே போவான் அப்படிங்கிறத குறித்து அந்த ஒரு அன்பை வந்து நம்ம பார்க்க முடியுது. நான் உடனே அவங்கள்ட்ட சொன்னேன், இப்படிப்பட்ட ஒரு அன்பை வந்து இந்த நாட்களில் வந்து பார்க்கறது மிகவும் அரிதான காரியம். நம்ம பரலோகத்துக்கு போகும்போது தெரியும், நம்ம கூட பிறந்தவங்க, நம்மளோட சொந்தக்காரங்க இவங்கெல்லாம் இல்லைன்னா நம்ம அப்போ வேதனைப்பட்டு ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த நாட்களில் நான் உடனே தீர்மானித்தேன், நம்மளும் இந்த நாட்கள்லேயே அவங்களுக்காக அதிகமாக ஜெபிக்கணும். சந்தேகப்படுறாங்க, அதாவது நம்ம அன்பை காமிச்சா அவங்களால நம்ப கூட முடியலை, அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் இருக்குது. ஆனாலும் தேவன் என்னன்னா, உன்னோட அடையாளம் வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா அன்பு இருக்கிற இடத்துல விசுவாசம் கண்டிப்பாக இருக்கும். விசுவாசம் இருந்ததுன்னா நன்றி வந்துடும். அப்படி அதெல்லாம் தொடர்ச்சியானது, ஒரு ப்ராசஸ் மாதிரி. ஒன்று ஆரம்பிச்சிட்டோன்னா ஆவியின் கனியும் அன்பு தான். அன்புன்னு அது வந்து சிங்குலரில் தான் போட்டிருக்கு. அன்பு இருந்ததுன்னா அதுக்கு அப்புறம் உள்ள எல்லா காரியங்களும் நமக்கு தன்னாலே வந்துடும். ஒரு ட்ரெயினில் வந்து இன்ஜின் தான் முக்கியம். இன்ஜின் போச்சுன்னா பின்னாடி எல்லாமே வரிசையாக வந்துடும். அதே மாதிரி அன்பு இதயத்தில் அன்பை ஊற்றுங்க அப்படின்னு சொல்லி அந்த அன்பினால் நம்ம நிறைக்கப்படும் போது, எப்படி ராத்திரி 6 மணி ஆகிட்டுனா அப்படி நிலவு அப்படியே பிரகாசமாக எப்படி வெளிச்சம் தருதோ, மக்கள் அதில் எவ்வளோ சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்களோ, அதே மாதிரி தேவன் அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலையும் நம்ம அன்பினால் நிறைந்து கேட்ட மாதிரி பரிசுத்த ஆவியானவர் நம்ம உள்ளத்தில் இருந்தால் அவர் நடத்துவார். அந்த அன்பினால் நிறைந்து என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எப்படி பேசணும், எப்படி பேசக்கூடாது அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து அவர் நமக்கு அழகாக போதிப்பார். அப்படி போதிக்கும் போது நம்முடைய வாழ்க்கை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆமென்.